பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 21. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, பெரிய இக்கட்டு. இந்த பணத்தை நான் கெட்டுனாதான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும். என் குடும்ப வாழ்க்கையே போராட்டமா இருக்குது, என் திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது, அல்லது இந்த காரியத்தை நான் செஞ்சாதான் அந்த வேலையில நிரந்தரமா இருக்க முடியும், அல்லது டாக்டர்களால் கைவிடப்பட்டு இவ்வளோ பெரிய வியாதியில நான் சிக்குண்டேனே என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நாளில் நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஆபத்தா இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உனக்கு அடைக்கலமாயிருந்து உன்னை பாதுகாப்பேன், நீ என்னை கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில ஆபத்துல நீங்க சிக்கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தரை நோக்கி உங்கள் கரங்களை ஏறிடுங்கள், உங்கள் கண்களை ஏறிடுங்கள். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், உதவி செய்வார், உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். வேத புத்தகத்தில் யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போகும் பொழுது கர்த்தர் ஒரு இடத்தில் அவனுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாத யாக்கோபே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை எல்லா ஆபத்துக்கும் தப்புவிப்பேன், உன்னை மீண்டும் இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று யாக்கோபை தேவன் தைரியப்படுத்தி வாக்கினால் பலப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னபடியே யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்து எல்லா ஆபத்துக்கும் தப்புவித்து அவன் ஜெபத்தை கேட்டு மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர பண்ணினார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். நீங்க என்ன ஆபத்துல இருக்கிறீங்க, அதுல இருந்து விடுவிக்கப்படுவீங்க. இழந்த ஸ்தானத்தை நீங்க மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. மீண்டும் உங்களுடைய சரீரத்துல பலனையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. மீண்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் வெற்றியை காண செய்து இழந்ததை திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபத்து நாள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து அடைக்கலமா இருந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பதை உங்க கண்கால் பார்ப்பீங்க. இன்றைக்கு சொல்றீங்களா, இசப்பா, யார் யாரெல்லாம் பெரிய ஆபத்துல இக்கட்டுல என்ன செய்வதென்று தெரியாமல் நோக்கி ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் பரலோகத்தில் இருந்து உதவியின் கரம் நீட்டப்படுவதாக. ஒத்தாசையை அனுப்புங்க இசப்பா, ஜெபத்திற்கு பதில கொடுங்க இசப்பா. வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்யுங்க. அடைக்கலமா இருந்து காத்துக்கொள்வீராக. எந்த தீங்கும் அணுகாமல் எல்லா ஆபத்திலும் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து அற்புதமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக. ஆமென்.